இங்க வந்து ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கு. இதுதான் என்னன்னா ஒரு சர்வர். ஓகே. இன்னைக்கு கான்செப்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியரா தெரியணும். என்னன்னா சர்வர்னா என்ன, எதுக்காக நம்ம சர்வர் யூஸ் பண்றோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். சரி, இப்ப சர்வர்னா என்ன? ஒரு சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் சொல்றாங்க. ஓகே, சர்வர் அப்படின்றது என்னது? ஆன்லைன் மெம்பர்ஸ் தென் ஆஃப்லைன் யார் வேணாலும் சொல்லலாம். ஓ, ஸ்டோரேஜ். ஓகே, ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்றது சர்வர். தென் வேற ஒரு டேட்டாவை மல்டிபிள் பிளேஸ் இருந்து அக்சஸ் பண்றதுக்கு சூப்பர். ஓகே, தென் ஆன்லைன் மெம்பர்ஸ் நீங்க ஏதாவது சொல்லலாமே. சர்வர் அப்படின்னா என்ன? ஒரு மிஷினை எப்போ நம்ம சர்வர்னு சொல்லுவோம்? ஒரு மிஷினை எப்போ நம்ம சர்வர்னு சொல்லலாம்? ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்கீங்களா? கேக்குதா வாய்ஸ்? விர்ச்சுவலா இருக்கும் சர்வர். விர்ச்சுவலா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் உங்களோட ஆன்சர். உங்க மைண்ட்ல சர்வர்னா ஒன்று நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயுமே சர்வர் இருக்கு. நீங்க எங்க போனாலுமே சர்வர் கண்டிப்பா வச்சிருக்காங்க. ஒரு ரேஷன் கடைக்கு போறீங்க அப்படின்னாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா சர்வர் டவுன் அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஓகேவா? ஆனா அங்க அவ்வளவு சீக்கிரமா சர்வர் டவுன் ஆகுமானா? சர்வர்லாம் அவ்வளவு சீக்கிரம் டவுன் ஆகாது. டவுன் ஆச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும். சரிங்களா? ஆனா அவங்களுக்கு சர்வர் நாலேஜ் இல்ல. நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர் டவுன் சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே சர்வர் இருக்கு. ஒரு பேங்க் எடுத்தீங்க அப்படின்னா பேங்க்ல சர்வர் வச்சிருக்காங்க. அப்போ சர்வர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஹோட்டல் போறீங்க, ஓகேவா? ஹோட்டல் போகும்போது அங்க ஒருத்தர் வருவார், அவரும் சர்வர் தான். ஓகே, அந்த சர்வர் என்ன பண்ணுவார்னா, இப்போ நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொண்டு வந்து தருவார். ஓகேவா? அதே தான் இவரும் பண்ணுவார். என்னன்னா இவருக்கும் இந்த ஹோட்டல்ல இருக்க சர்வருக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, ஹோட்டல்ல இருக்க சர்வர் நம்ம போன உடனே அவரா வந்து கேட்பாரு. ஆனா இந்த சர்வர் அப்படி கிடையாது. இந்த சர்வர் வேணும்னா நம்ம தான் போய் ரிக்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேருமே என்னன்னா ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்றவங்க. சரிங்களா? அப்போ ஒரு டிவைஸை எப்போ நம்ம சர்வர்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிவைஸ் வந்து ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாதான் அது சர்வர். சரிங்களா? சரி, அப்போ அவர் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஒரு ஓஎஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க அந்த டிவைஸ்க்கு போடுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஓஎஸ் பேஸ் பண்ணி தான் இவர் வந்து சர்வரா இல்ல கிளைண்ட் டிவைஸா சொல்லிட்டு மென்ஷன் பண்றது. சரிங்களா? இதுல இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் வச்சிருக்கோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்க பிசிலே வந்து பாத்தீங்கன்னா 128 GB ரேம் இருக்கு. தென் அதே மாதிரி கோர் எல்லாமே சேர்த்து டோட்டலா எத்தனை ப்ராசஸர் இருக்குன்னா 32 ப்ராசஸர் இருக்கு. தென் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே நல்லா பவர்ஃபுல்லா போட்டிருக்கோம். அப்ப இது வந்து சர்வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வர் கிடையாது. ஏன் சர்வர் கிடையாது? நான் இப்போ ஒரு மிஷின் வந்து நம்ம மைண்ட்ல என்ன வரும்னா சர்வர்னா நல்ல கான்ஃபிகரேஷன் உள்ள மிஷின் தான் சர்வர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வச்சிருக்கோம். பட் ஆனா இது சர்வரான்னு கேட்டீங்கன்னா நானே சொல்றேன் சர்வர் கிடையாது. ஏன்னா இதுல என்ன ஓஎஸ் போட்டிருக்கோம்? விண்டோஸ் 10. ஓகே, விண்டோஸ் 10 அப்படின்றது என்ன ஓஎஸ்னா கிளைண்ட் ஓஎஸ். அப்போ ஒரு டிவைஸ் வந்து அந்த ஹார்ட்வேரோட கெப்பாசிட்டி மட்டுமே வச்சு அவரை சர்வர்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியாது. அப்ப எதை பேஸ் பண்ணி ஒரு மிஷினை நம்ம சர்வர்னு சொல்லணும்னா அதுல நீங்க இன்ஸ்டால் பண்ற ஓஎஸ் பேஸ் பண்ணி. அப்ப இந்த ஓஎஸ்எஸ்லயே டோட்டலா வந்து ரெண்டு டைப் ஓஎஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற ஓஎஸ்லயே, லினக்ஸ் விண்டோஸ் சொல்லல, மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற ஓஎஸ்லயே ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து கிளைண்ட் ஓஎஸ். கிளைண்ட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வர். சர்வர் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு டைப் இருக்கு. சரி, கிளைண்ட் ஓஎஸ். கிளைண்ட் ஓஎஸ்ல என்னென்ன ஓஎஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம்ல, விண்டோஸ். ஸ்டார்டிங்லாம் எக்ஸ்பி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸ்பி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். தென் அதுக்கப்புறமா வந்து நிறைய ஓஎஸ் இருக்கு. எக்ஸ்பிக்கு முன்னாடியே ஒரு சில ஓஎஸ்லாம் இருக்கு, எக்ஸ்பிக்கு அப்புறமும் ஒரு சில ஓஎஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா எல்லாருமே தெரிஞ்சது என்னன்னா விண்டோஸ் 7 யூஸ் பண்ணோம். தென் விண்டோஸ் 7லயே நிறைய வெர்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. தென் இதுக்கப்புறமா வந்து விண்டோஸ் 8 வந்துச்சு. ஓகேவா? தென் இதுக்கப்புறமா விண்டோஸ் 10. இப்போ கரண்ட்ல வந்து விண்டோஸ் 11 வரைக்கும் இருக்கு. 11 வரும்போது ஸ்டார்டிங்ல ஒரு சில பக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்டேட்லாம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு, விண்டோஸ் 11 இருக்கு. ஓகே, அப்போ இது எல்லாமே என்ன ஓஎஸ்னா கிளைண்ட் ஓஎஸ். ஓகேவா? தென் சர்வர் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்கு. தென் விண்டோஸ் 2003 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் ஓஎஸ் இருக்கு. இதெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. 2008 இருக்கு. தென் 2010 சர்வர் ஓஎஸ்.
தென் இதுக்கப்புறமா 2012 இருக்கு. தென் 12லே R2 இருக்கு. தென் அதே மாதிரி 8லயும் R2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் ஒன்று இருக்கும். தென் அதுக்கப்புறமா வந்து 2016 இருக்கு. 16 தென் அதுக்கப்புறமா 19 தென் லாஸ்டா வந்து 22 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்டேட் ஏதாச்சும் வந்திருக்கா நானும் செக் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 22 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ எல்லாருமே ஃபெமிலியரா எது யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூணு தான். இது மூணு இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு சர்வர் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், மூணு கன்சோலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, விண்டோஸ் 2012 தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கொஞ்சம் கிராஃபிக்கல் வைஸ் பார்க்கும்போது. மற்றபடி நீங்க என்ன வைஸ் இதுல 16 சரி 19 சரி 22 சரி எல்லாமே ஒரு மாதிரி சிமிலரா தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து கிளைண்ட் ஓஎஸ், தென் அதே மாதிரி சர்வர் ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கிளைண்ட் ஓஎஸ் சர்வர் ஓஎஸ் இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். இப்போ கிளைண்ட்னா யாருன்னா நம்ம தான். சரிங்களா? இப்போ நமக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ அந்த சர்வீஸ் மட்டும் தான் இந்த ஓஎஸ்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ கிளைண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஜஸ்ட் ஒரு 1 or 2 சர்வீசஸ் மட்டும் தான் இருக்கும் இந்த கிளைண்ட் ஓஎஸ்ல. ஓகேவா? எதுக்காகனா இப்போ நம்ம போயிட்டு யாருக்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நமக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும் நம்ம யார்கிட்ட கேட்கணும்? சர்வர் கிட்ட தான் கேட்க போறோம். சரிங்களா? அதனால நமக்கு ஒரு சில சர்வீசஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க கிளைண்ட் ஆக்சஸ் பண்ற மாதிரி. மற்ற சர்வீசஸ் எல்லாமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் கிட்ட தான் இருக்கும். அப்போ இது எதுக்காக இவர் வந்து சர்வர் ஓஎஸ் அப்படின்னு சொல்றோம்னா பேஸ்ட் ஆன் த சர்வீசஸ். டோட்டலா இதுல n நம்பர் ஆஃப் சர்வீசஸ் இருக்கும். ஓகேவா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் ஓஎஸ்ல ஜஸ்ட் ஒரு 1 or 2 சர்வீஸ் தான் வச்சிருப்பாங்க. அப்போ நீங்க போடுற ஓஎஸ்ல சர்வீசஸ் இருக்கணும். ஏன்னா சர்வர் ஓஎஸ்னா சும்மா கிடையாது. அந்த சர்வர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாரு. அந்த ப்ரொவைட் பண்ண போறாருன்னா அவர்கிட்ட எல்லா சர்வீஸும் இருந்தா மட்டும் தான் அவரால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இந்த சர்வர் ஓஎஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு பார்க்க மாட்டோம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? அப்போ சர்வர் அப்படின்றவர் யாருன்னா ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்றவரு. அதுல கண்டிப்பா நீங்க போடுற ஓஎஸ் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து சர்வரா இல்ல கிளைண்டா அப்படின்றது. இப்போ என்கிட்ட சர்வர் மிஷின் இருக்கு. அந்த சர்வர் மிஷின்ல இன்கேஸ் நான் விண்டோஸ் 10 போடுறேன் இல்ல விண்டோஸ் 11 போடுறேன் அப்படின்னா, ஏன் விண்டோஸ் 7 போடுறேன் அப்படின்னா கூட அது என்னன்னா கிளைண்ட் மிஷின் தான். சரிங்களா? என்னதான் நீங்க ப்ராசஸர் எல்லாமே i9 ப்ராசஸர், தென் அதே மாதிரி ஒரு 200 GB ரேம் அந்த மாதிரி என்ன வச்சிருந்தாலும் சரி, நீங்க போடுற ஓஎஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு சர்வரா இல்ல கிளைண்டான்றது. சரிங்களா? அப்போ சர்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விண்டோஸ்ல இந்த மாதிரி ஓஎஸ் தான் இருக்கு. அதே மாதிரி இதை தாண்டி நிறைய ஓஎஸ் வச்சிருக்காங்க சர்வருக்கு. ஓகே, நீங்க ரியல் டைம்லாம் போகும்போது நிறைய தெரியும். ஓகே, ஓகேவா? அப்போ இதுதான் சர்வர். இப்படிதான் சர்வர் இருந்து கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ நம்ம எதுக்காக சர்வர் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நீட் இருக்கு. இப்போ நம்ம கம்பெனில ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஒன்று வரும். ஓகேவா? என்ன ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறாங்க நம்ம கம்பெனில. ஸோ அதனால இவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சர்வர்ஸ் தேவைப்படுது. எனக்கு முன்னாடி நம்ம சர்வரோட இமேஜஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துடலாம். இது ஓரமா இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இந்த லேப் எல்லாமே என்ன சர்வர்ல ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் டெல் சர்வர். இந்த மாதிரி ஒரு சர்வர் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, நம்ம கிட்ட இந்த மாதிரி நிறைய சர்வர் வச்சிருக்கோம். ஓகேவா? இதுல இப்போதைக்கு எத்தனை சர்வர் ரன் ஆயிட்டு இருக்குன்னா ஒரு 3 சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த சர்வர்ல இருந்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த லேப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு லேப்காக நம்ம ஒரு சர்வர் அலோகேட் பண்ணி வச்சிருக்கோம், இன்னொன்று வந்து பேக்கப்காக வச்சிருக்கோம். ஓகே, இது என்ன சர்வர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல் வெண்டாரோட சர்வர். ஓகே, டெல்லோட நம்ம கிட்ட வந்து என்னென்ன சர்வர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல் பவரேஜ் 610 வச்சிருக்கோம். தென் அதே மாதிரி 710 இருக்கு. 610 ரெண்டு இருக்கு. தென் 710 ஒன்று இருக்கு. அதே மாதிரி 820 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சர்வர் வச்சிருக்கோம். இது எல்லாமே எதுக்காக வாங்கினதுன்னா நம்ம லேப் பர்பஸ்க்காக வாங்கணும். ஓகே, அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நான் ஒரு கிளாஸ்ல சொல்றேன். அப்போ இதுதான் வந்து ஒரு சில டைப்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் சர்வர்ல. ஓகே, வச்சிருக்காங்க சர்வர்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரேக் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ரேக் சர்வர். ஓகேவா? இந்த மாதிரி ரேக் சர்வர் பொறுத்த வரைக்கும் பெருசா இருக்கும். இதுதான் வந்து ரேக் சர்வர். தென் அதே மாதிரி இன்னொரு ஒரு மாடல் இருக்கு சர்வர்ல. இன்னொன்னு என்னன்னா இமேஜ் இருக்குமே நம்ம கிட்ட. ஓகே, இதுல இல்ல, நம்ம நெட்லயே செக் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் போட்டு பார்த்தா வந்துடும்.
டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ். இந்த மாதிரி வருதா ஸ்டோரேஜ் சர்வர் எல்லாம்? ஓகே, இங்க ஓகே இது இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து பிளேட் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரேக் ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த ரேக் உள்ள இங்க இன்செர்ட் பண்றாங்கல்ல, இது எல்லாமே என்னன்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவல் சர்வர். ஓகேவா? இதுதான் வந்து பிளேட் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் ஃபிக்ஸ் பண்றாரு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு ரேக் உள்ள. அப்போ நம்மளோட இந்த கூகுள் டேட்டா சென்டரா இருக்கட்டும், நிறைய டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்குல்ல, டேட்டா சென்டர்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் தான் இருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு மேல இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்க அந்த டெல் சர்வர். இப்ப பார்த்தோம்ல ரேக் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ரேக் சர்வர். தென் இது வந்து பாத்தீங்கன்னா பிளேட் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த இருக்கு பாருங்க. ஓகேவா? இது ரேக்கு, தென் இது பிளேட் சர்வர். தென் நம்ம பிசி மாடல்லே இருக்குல்ல, டெஸ்க்டாப் மாடல்லையே, இது வந்து பாத்தீங்கன்னா டவர் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேஜரான டைப்பே இதுதான். இந்த மூணு மூணு சர்வர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? இதை தாண்டி தான் இந்த நிறைய சர்வீஸ் இருக்கு. நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்களோ அதை பேஸ் பண்ணி நிறைய சர்வீஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? அது நிறைய நேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா, இது டவர் சர்வர், தென் இது வந்து ரேக்கு, தென் இது பாத்தீங்கன்னா பிளேட் சர்வர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டைப்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க சர்வர்ஸ்ல. ஓகே, நம்ம கிட்ட என்ன டைப் இருக்குன்னா, நம்ம கிட்ட வந்து பிளேட் சர்வர் கிடையாது, ரேக் சர்வர் வச்சிருக்கோம். தென் அதே மாதிரி டவர் சர்வர் இருக்கு. ஓகே, தென் இப்போ நமக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறாங்க, புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில டிவைசஸ் எல்லாமே தேவைப்படுது, ஒரு சில சர்வர்ஸ் டெப்ளாய் பண்ண போறாங்க. எத்தனை சர்வர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா எத்தனை சர்வர்ஸ் டெப்ளாய் பண்ண போறாங்க நம்ம கம்பெனில அப்படின்னா, மோர் தென் வந்து ஒரு 200 சர்வர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறாங்க. ஓகே, மோர் தென் எத்தனை சர்வர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200 சர்வர். ஓகேவா? இந்த மாதிரி இந்த சர்வர்ஸ் எல்லாமே உங்க கம்பெனில டெப்ளாய் பண்ண சொல்றாங்க பிசிக்கலா. ஓகேவா? அப்ப எத்தனை சர்வர்னா, ஒரு சர்வர் ரெண்டு சர்வர் கிடையாது, டோட்டலா எத்தனை சர்வர்னா ஒரு 200 சர்வர் வந்து டெப்ளாய் பண்ண போறீங்க உங்க கம்பெனில. சரிங்களா? அப்போ 200 சர்வர் நீங்க டெப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. ஓகேவா? இதுல நிறைய டீம் ஒர்க் இருக்கு. என்னன்னா, நெட்வொர்க் டீம் இருப்பாங்க. நெட்வொர்க் டீம் என்ன பண்ணணும்னா, இதுல ஃபுல்லாவே நெட்வொர்க் எல்லாமே ஃபார்ம் பண்ணி வைக்கணும். தென் அதே மாதிரி இந்த ஓஎஸ், இந்த ஓஎஸ் ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு டீம் இருப்பாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓஎஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவாங்க, சர்வர் ஓஎஸ். தென் சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாதிரி நிறைய பேரோட என்ன சொல்றது, உழைப்பு இருக்கு இதுல. ஓகேவா? ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா உங்களால இத்தனை சர்வர் டெப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராப்ளமும் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ ஒரு 200 சர்வர் நீங்க டெப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் பாசிபிளானா, பாசிபிள் தான். அது பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் கண்டிப்பா ஒரு டேட்டா சென்டர் தான் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இதோட அதிகமா தான் சர்வர்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க பிசிக்கலாவே. சரிங்களா? அப்போ பாசிபிள் ஆனா பாசிபிள் தான். பட் ஆனா இன் கேஸ் நம்ம அந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னா, அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி பிசிக்கலா ஒரு 200 சர்வர் டெப்ளாய் பண்ண போறோம் அப்படின்னா, மேஜரா என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவோம்? எனக்கு தோன்றதை சொல்லுங்க, என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு டிராபேக்? என்ன வரும்? சின்ன சின்ன விஷயம் தாங்க, யோசிச்சு பாருங்களேன். இப்போ 200 சர்வர் பிளேஸ் பண்ண போறீங்க, சர்வர் எல்லாமே வாங்கணுமா? ஓகே, அப்போ கண்டிப்பா என்ன ஆகும்னா காஸ்ட் அதிகமாகும். இப்போ நம்ம லேப்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ்டு ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிக்கலாம். பட் ஆனா கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்டு ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நீங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, மிஞ்சி போனா அது என்ன ஒரு 2 3 ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஸ்கிராப் போட்டுருவாங்க. ஓகேவா? அப்போ என்னன்னா, நீங்க ஒரு கம்பெனில போய் டிவைஸ்லாம் வாங்க போறீங்க அப்படின்னா, யூஸ்டு ப்ராடக்ட் யாருமே வாங்க மாட்டாங்க, புதுசு தான் வாங்குவாங்க. அப்போ ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் உள்ள சர்வர்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க, ஹை எண்ட் சர்வர் தான் வாங்குவாங்க. மிஞ்சி போனா ஒரு சர்வரோட ரேட் என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சர்வரோட ரேட்டே புதுசு வந்து ஒரு 1.5 to 2 lakhs கிட்ட வந்துடும். ஓகே, ஒரே ஒரு சர்வருக்கு. ஓகேவா? அப்போ நீங்க 200 சர்வர் வாங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல காஸ்ட் அதிகமா செலவாகும், ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி பேஸ்ல இருந்து பாருங்க.
காஸ்ட் ஹீட். கண்டிப்பா என்ன ஆகும்னா காஸ்ட் அதிகமா வாங்குவீங்க. தென் அதே மாதிரி ஹீட்டும் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? கண்டிப்பா என்ன ஆகும்னா ஸ்பேஸ் தேவைப்படும். ஓகேவா? சரி, இதெல்லாமே நம்ம கம்பெனிக்காக தான் நான் வாங்குறோம், இதெல்லாம் கன்சிடர் பண்ணுமானா கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ நீங்க பெர்மனண்டா அந்த சர்வர் உங்க கம்பெனி வைக்க போறது கிடையாது. சரிங்களா? எதுக்காகனா ஒரே ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டோட டியூரேஷனே எவ்வளோனா ஜஸ்ட் 6 மந்த் தான். ஓகே, 6 மந்த்துக்கு அப்புறம் அந்த சர்வரோட யூசேஜே கம்மியாயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? திருப்பி கொடுத்துருவீங்க. சர்வரை கொடுத்துருவீங்க மீன்ஸ் ஸ்கிராப் போட்டுருவாங்க. அப்படி இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சர்வர் மட்டும் வச்சுப்பாங்க. 200 சர்வர் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 6 மந்த்துக்காக நம்ம என்ன பண்றோம்னா இவ்வளவு பெரிய டேட்டா சென்டர் டெப்ளாய் பண்றோம். அப்ப டெப்ளாய் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா காசு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் அடுத்தது வந்து ஸ்பேஸ் அதிகமா தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தென் வேற மெயின்டெனன்ஸ் பவர் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, மெயின்டைன் பண்ணணும். அப்போ மெயின்டெனன்ஸ்ல என்ன வந்துரும்னா உங்க பவர் சப்ளை வந்துடும். தென் அதே மாதிரி கண்டிப்பா நீங்க இத்தனை சர்வர் வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏசி போடணும். ஓகேவா? அதே மாதிரி இங்க ஒரு சர்வர் 2 சர்வர் கிடையாது, டோட்டலா 200 சர்வர் இருக்கு. அப்ப நம்ம கிளாஸ் ரூம்ல போட்டிருக்க மாதிரி ஒரு ஏசி 2 ஏசி எல்லாம் போட்டா வேலைக்கு ஆகாது. ஓகேவா? அப்ப டோட்டலா சென்ட்ரலைஸ் ஏசி போடுவாங்க. நம்ம கடையில எல்லாம் போட்டிருக்க மாதிரி சென்ட்ரலைஸ்ட் ஏசி போடுவாங்க. அதே மாதிரி அந்த ஏசிக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கப் வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்குமே பேக்கப் இருக்கணும். ஏன்னா சர்வர்ன்றது சும்மா கிடையாது, நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சர்வர் வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பேக்கப் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம சர்வர் இருக்கு, நம்ம சர்வரே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அதனால நம்மளும் என்ன பண்ணிருக்கோம், பேக்கப் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ பவர் சோர்ஸ்ல இருந்து ஏசில இருந்து எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா பேக்கப் கண்டிப்பா வைக்கணும். ஒரு சர்வர் டெப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்னு. சரிங்களா? அவ்வளோ இப்ப கூகுள் சர்வர் இருக்கு, கூகுள் சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஓகே, நியூஸ்லாம் வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா மெயின்டெனன்ஸும் இருக்கு. இந்த மெயின்டெனன்ஸ்லயே எல்லாமே வந்துடும், ஏசில இருந்து எலக்ட்ரிசிட்டில இருந்து எல்லாமே வந்துடும். கண்டிப்பா எல்லாத்துக்குமே பேக்கப் இருக்கும். ஓகேவா? அப்போ டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராபேக்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? எப்போ டிராபேக்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சர்வரை நீங்க பிசிக்கலா டெப்ளாய் பண்ணும் போது. சரிங்களா? உங்க சர்வரை பிசிக்கலா டிவைஸ் வாங்கி உங்க கம்பெனிக்குள்ள நீங்க டெப்ளாய் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட கண்டிப்பா அதை ஓவர் கம் பண்ண ஒரு சில சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க சொல்யூஷனா என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டெக்னாலஜி. ப்ராப்ளம் இருக்கு, கூடவே ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அந்த டெக்னாலஜி தான் என்னன்னா விர்ச்சுவலைசேஷன். ஓகேவா? அந்த டெக்னாலஜியோட நேம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விர்ச்சுவலைசேஷன் ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து பிசிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ விர்ச்சுவல் அப்படின்னா என்னன்னா அதுவும் ஒரு டிவைஸ் தான். நீங்க பிசிக்கல் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே விர்ச்சுவல் டிவைஸ்ல பண்ண முடியும். பட் ஆனா உங்களால பிசிக்கல தொட்டு ஃபீல் பண்ண முடியும், விர்ச்சுவலை ஃபீல் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஓகேவா? அதே மாதிரி நீங்க உங்க பிசிக்கல் மிஷின்ல என்னென்ன சாஃப்ட்வேர் ரன் பண்றீங்களோ என்னென்ன ஓஎஸ் போடுறீங்களோ அது எல்லாமே விர்ச்சுவலைசேஷன்ல பாசிபிள் தான். பட் ஆனா என்னன்னா ஒரே டிஃப்ரெண்ட், இதை நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம், இதை ஃபீல் பண்ண முடியாது. அது ஒண்ணுதான் மைனஸ், தவிர மற்றபடி இது எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகும். சரிங்களா? சரி, அப்போ விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒருத்தர் தேவைப்படுவார். யாருன்னா அவரோட நேம் வந்து ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்வைசர். ஓகே, அந்த ஹைப்பர்வைசர் அப்படின்றது என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? ஹைப்பர்வைசர் அப்படின்றது என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா? இந்த சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். நான் முன்னாடியே காமிச்சிருந்தேன் ஒரு கிளாஸ்ல ப்ராசஸர் பத்தி பார்க்கும்போது அந்த ப்ராசஸர்ல விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த விர்ச்சுவலைசேஷன் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அது டிசேபிள் இருந்தா பிரச்சனை இல்லை, எனேபிள் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அது எப்போ யூஸ் ஆகும்னா உங்களோட மிஷின்ல நீங்க இந்த மாதிரி ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல விர்ச்சுவலைசேஷன் வந்து உங்க மிஷின்ல எனேபிள்ல இருக்கணும். எனேபிள்ல இருந்தாதான் உங்களால ப்ராப்பரா அந்த ஹைப்பர்வைசரை இன்ஸ்டாலே பண்ண முடியும், இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ண முடியாது.
சரிங்களா? அதுக்காக தான் நீங்க ஃபியூச்சர்ல வாங்க போற டிவைஸ்க்கு அந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள்ல இருக்க மாதிரி பார்த்து வாங்குறது பெட்டர். சரிங்களா? சரி, அப்போ இந்த விர்ச்சுவலைசேஷன் ஹைப்பர்வைசர்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு, யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெமிலியரான சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்னு VMware ஒர்க் ஸ்டேஷன், எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. VMware ஒர்க் ஸ்டேஷன். ஓகே, VMware ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இதுக்கு அடுத்தது வந்து ஹைப்பர் வி. ஓகே, ஹைப்பர் வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. தென் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ். இது ஆரக்கலோட, ஆரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டர் இருக்காங்க, அவங்களோட ப்ராடக்ட் விர்ச்சுவல் பாக்ஸ். ஓகேவா? இதை தாண்டி நம்ம விண்டோஸ் ஓஎஸ்லேயே ஹைப்பர் வின்னு ஒன்று இருக்கும். ஹைப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார் விண்டோஸ் ஓஎஸ்லேயே, அவரை யூஸ் பண்ணி நீங்க என்ன டிஃபால்ட்டா வந்துடும் அது. ஓகே, நீங்க உள்ள போய் எனேபிள் மட்டும் பண்ணாலே போதும். அவரை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ விஎம் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹைப்பர்வைசர் தேவைப்படும். அந்த ஹைப்பர்வைசர் எப்படி தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரா கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இதுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, VMware ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. தென் அதே மாதிரி ஹைப்பர் வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. தென் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர்ல ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, இன்ஸ்டால் பண்ணி அதுல ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த ஹைப்பர், இப்ப நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம்னா VMware ஒர்க் ஸ்டேஷன். ஓகே, அதே மாதிரி VMware ஒர்க் ஸ்டேஷன் சரி, தென் விர்ச்சுவல் பாக்ஸ் சரி, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்கும். கலர் மட்டும் தான் வேற. இது ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும், இது ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கும். ஓகேவா? அது மட்டும் தான் வேற, மற்றபடி உள்ள இருக்க விஷயம் எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது இதுதான், VMware ஒர்க் ஸ்டேஷன். இதுல தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போறோம். இதுதான் அதோட சிம்பிள். ஓகே, VMware ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா நமக்கு ஓப்பன் ஆகும். பட் ஆனால் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். கீழே ஓப்பன் பண்ணி ஒரு சில ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி செக்கும் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இங்க இருக்கு, அது போயிட்டு இருக்கு. நிமிஷம். ஓகேவா? இங்க இன்ஸ்டாலும் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இதுதான், இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போறோம். இதுதான் வந்து ஹைப்பர்வைசர். அப்போ நம்ம பிசில அந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற டெக்னாலஜி எனேபிள் இருக்கணும். எனேபிள்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இது எல்லாமே பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ இதோட மினிமைஸ் பண்ணிட்டு உள்ள வாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ஹார்ட்வேர் ஒன்று இருக்கு. ஒரு ஹார்ட்வேர், ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் உள்ள ஒரு லேப்டாப் ஒன்று வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் லேப்டாப்லேயே பார்ப்போமே, ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே லேப்டாப் இருக்கும். ஓகே, அந்த லேப்டாப்போட ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பாருங்க. இவரோட ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கு. 1 TB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம். அதே மாதிரி ரேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 GB ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேம் வந்து ஒரு 16 GB இருக்கு. தென் அதே மாதிரி ஒரு i9 வேண்டாம், i7 ப்ராசஸர் போட்டிருக்கோம். ஓகேவா? இன்டெல்ல i7 ப்ராசஸர் போட்டிருக்கோம். தென் கூடவே கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கோர் இருக்கு, 8 கோர் ப்ராசஸர். ஓகே, இந்த மாதிரி ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் உள்ள மிஷின் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? அப்ப என்னன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம். தென் அதே மாதிரி ரேம் வந்து பாத்தீங்கன்னா 16 GB இருக்கு, i7 ப்ராசஸர் இருக்கு. தென் அதே மாதிரி கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கோர் உள்ள ஹார்ட்வேர் ஒன்று இருக்கு. அப்போ இது ஜஸ்ட் இவ்வளவு கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்னாலும் இது என்னது, இது ஜஸ்ட் ஒரு ஹார்ட்வேர். ஓகேவா? நம்மளால ஹார்ட்வேர் மட்டும் வச்சு அந்த ஹார்ட்வேர் கூட போய் கம்யூனிகேட்லாம் பண்ண முடியாது. அப்போ நீங்க ஒரு ஹார்ட்வேரை கம்யூனிகேட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு ஓஎஸ் ஒன்று தேவைப்படும். ஓகேவா? இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோம். ஒரு பேசிக்கா ஒரு ஹார்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹார்ட்வேர் கூட போய் நம்மளால கம்யூனிகேட்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ நம்ம சொல்றது ஹார்ட்வேருக்கு புரியாது, ஹார்ட்வேர் சொல்றது நமக்கு புரியாது. அதனாலதான் நம்மளுக்கும் தென் அதே மாதிரி அந்த ஹார்ட்வேருக்கும் ஒரு இன்டர்மீடியட் தான் யாருன்னா நம்மளோட ஓஎஸ்.
ஓகேவா? அப்போ ஹார்ட்வேர் போட்டிருக்கீங்க, அந்த ஹார்ட்வேரை மட்டும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது கூடவே நம்ம என்ன இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்றோம். இல்லை நான் என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன்னா விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்றேன். ஓகேவா? நார்மலா ஒரே ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. அந்த ஹார்ட்வேரை நம்ம யூஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் 10 ஓஎஸ் ஒன்று போட்டாச்சு. சரி, விண்டோஸ் 10 ஓஎஸ் போட்டாச்சு. இதுக்கு மேல நம்மளால விஎம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா நீங்க விஎம் கிரியேட் பண்ண போறீங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட ஹைப்பர்வைசர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹைப்பர்வைசர் இருந்தா தான் உங்களால ஒரு விஎம்ஏ ப்ராப்பரா கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ ஹைப்பர்வைசர் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ இங்க இருக்க சாஃப்ட்வேர்ல ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரை நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளால அந்த சாஃப்ட்வேருக்குள்ள போயிட்டு ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இங்க ஹார்ட்வேர் இருக்கு, இந்த ஹார்ட்வேருக்கு மேல ஒரு ஓஎஸ் ஒன்று போட்டிருக்கோம். இந்த ஓஎஸ்க்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹைப்பர்வைசரை இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேவா? அந்த ஓஎஸ்க்கு மேல ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ண போறோம். சரி, இதுல நம்ம என்ன ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்திங் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா ஹைப்பர்வைசர் இருக்கும் அவ்வளவு. ஓகேவா? இங்க போயிட்டு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்றேன். சரி, ஓகே. அப்ப ஹைப்பர்வைசர் எதுக்காக இன்ஸ்டால் பண்ணணும் அது தெரியணும்ல. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹைப்பர்வைசர் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு விஎம்ஐ நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ எத்தனை லேயர் இருக்கு பாருங்க. ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, அந்த ஹார்ட்வேருக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஓஎஸ் போட்டிருக்கோம். தென் நீங்க இன்ஸ்டால் பண்ற சாஃப்ட்வேர் எல்லாமே எதுக்கு மேல இருக்கும்னா ஓஎஸ்க்கு மேல தான் இருக்கும். அப்போ சாஃப்ட்வேர் தான் நம்ம யாரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம்னா ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஹைப்பர்வைசரும் என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகே, அவர் எங்க வந்துருவாரு, நம்மளோட ஓஎஸ்க்கு மேலே வந்துருவாரு. தென் வந்துட்டு இந்த ஹைப்பர்வைசர் ஓபன் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா விஎம் கிரியேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சரி, இதுல நான் விஎம் கிரியேட் பண்ணிட்டு இந்த விஎம்ல என்ன ஓஎஸ் போட போறேன்னா விண்டோஸ் ஓஎஸ் தான், விண்டோஸ் 7 வச்சுக்கலாமே. ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன பண்றேன்னா விண்டோஸ் 7 போடுறேன். வின் 7. ஓகே, விண்டோஸ் 7 ஓஎஸ் நான் என்ன பண்றேன்னா ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக நான் விஎம் குள்ள போடுறேன். அதே மாதிரி அந்த விஎம்க்கு நீங்க ஏதாச்சும் ஒரு மெமரி அலோகேட் பண்றதா இருக்கட்டும், தென் அதே மாதிரி ஒரு ரேம் அலோகேட் பண்றதா இருக்கட்டும், ப்ராசஸர் அலோகேட் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே எங்க இருந்து அந்த விஎம் எடுத்துப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேஸ் மிஷின்ல இருந்து தான் எடுத்துப்பாரு. ஓகேவா? ஏன்னா ஒரு விஎம்மும் அதுவும் ஒரு நார்மல் மிஷின் தான். அந்த விஎம் ரன் ஆக போகுது அப்படின்னா அதுக்கும் ஹார்ட் டிஸ்க் தேவை, தென் ரேம் தேவை, ப்ராசஸர் எல்லாமே தேவை. சரிங்களா? அப்போ அது எல்லாமே எங்க இருந்து எடுத்துப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து நம்ம கொடுக்கணும்னா உங்களோட பேஸ் மிஷின்ல இருந்து தான் அந்த விஷயத்தை எல்லாமே கொடுப்பீங்க. அவர் என்னன்னு கேட்கிறாரு எல்லாமே கொடுப்போம். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளோட இந்த விண்டோஸ் 7 விஎம்க்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்பேஸ் ஒன்று அலோகேட் பண்ண போறேன். ஓகே, என்ன ஸ்பேஸ் அலோகேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் ஓஎஸ் நீங்க நார்மலா இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா 50 ஜிபி போதும் ஓஎஸ் ஒரு ஒரு ஸ்டோரேஜ். ஓகேவா? ஆனா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து 100 கொடுப்பாங்க. எதுக்காக 100 கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ண போறது கிடையாது, கூடவே வந்து என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம்னா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போறோம். அப்போ 50 ஜிபி போதும். எதுக்கு போதும்னா உங்களோட ஓஎஸ்க்கு மட்டும் ஒரு 50 ஜிபி போதும். சரிங்களா? அந்த 50லயே வந்து பாத்தீங்கன்னா 40 சம்திங் ஓஎஸ் வரும். ஓகேவா? ரிமைனிங் இருக்கும். அதே மாதிரி நீங்க 50 மட்டும் வச்சு ஓஎஸ் போட்டீங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடும்னா அந்த சி பார்ட்டிஷன் ஃபுல் ஆயிடும். சி பார்ட்டிஷன் ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா அதெல்லாம் ஓஎஸ் இருக்கு, ஓஎஸ் சரியா பூட் ஆகாது. ஓகே, டைம் எடுக்கும் நிறைய. அதே மாதிரி உங்க பிசியோட ப்ராசஸிங் ஸ்பீடு கம்மியாயிடும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணுமோ வச்சுக்கோங்க உங்க ஹார்ட் டிஸ்கை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஆனா கண்டிப்பா ரெக்கமெண்ட் என்னன்னா 50 வைக்க கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 100 ஆச்சும் இருக்கணும், 100 ஜிபி ஆச்சும் இருக்கணும் சி பார்ட்டிஷன். சரிங்களா? உங்க ஓஎஸ்க்கு இவ்வளவு வாட்ச் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 100 ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஃபுல் ஆயிடும். ஓகேவா? அப்போ நீங்க 1 டிபி போட்டிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்னா ஒரு 250 இல்லைன்னா ஒரு 200 ஜிபி இந்த மாதிரி நீங்க அலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ ப்ராப்ளம் வராது. வராது மீன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் வராது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அலோகேட் பண்ணிக்கலாம். அப்போ இவருக்கு நான் என்ன அலோகேட் பண்ண போறேன் இந்த விஎம்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து ஒரு 80 ஜிபி கொடுத்துக்கிறேன். 80 ஜிபி. ஓகேவா? ஸ்டோரேஜ் வந்து என்ன பண்றேன்னா ஒரு 80 ஜிபி அலோகேட் பண்ணி வச்சிருக்கேன். தென் அதே மாதிரி ரேமும் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்க விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் என்ன அப்படின்னா 2 ஜிபி
2 GB ரேம் இருக்கும். ஓகேவா? விண்டோஸ் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டட் இருக்கு. இப்போ நீங்க லினக்ஸ் வந்து சிஎல்ஐ இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் 512 MB ரேமே போதும், 512 MB போதும். பட் ஆனா நீங்க விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா விண்டோஸ் வந்து GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், சரிங்களா? அப்போ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னும் போது மினிமம் ரிக்வயர்மெண்ட் விண்டோஸ் 7க்கு என்ன சொல்றாங்கன்னா 2 GB அட்லீஸ்ட் இருக்கணும். 2 GB கம்மியா இருந்தா விண்டோஸ் 7 செட் ஆகாது. ஓகே, ஓஎஸ்லாம் பூட் ஆயிடும். பட் ஆனா என்னன்னா ப்ராப்பரா நம்மளால யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்றோம்னா 2 GB அலோகேட் பண்ணியாச்சு. தென் ப்ராசஸர் வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு 2 ப்ராசஸர் கொடுத்துக்கிறேன், 2 கோர். ஓகேவா? அப்போ இவ்வளவு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அலோகேட் பண்ணிருக்கோம். தென் இங்க அலோகேட் பண்ண எல்லாமே இவர் எங்க இருந்து கன்சியூம் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் கன்சியூம் பண்ணுவார். அப்போ மெமரிலயும் என்ன இருக்கும், மெமரி அந்த 1 TBலயும் என்ன இருக்கும்னா ஒரு 80 GB மைனஸ் ஆயிருக்கும். தென் இங்க ரேம் இருக்குல்ல, ரேம்ல வந்து 16 GB ரேம் இருக்கு. அப்போ இங்க 2 GB அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் வந்து 14. அப்போ இங்கேயும் என்ன இருக்குன்னா 2 GB ரேம் அலோகேட் ஆயிருக்கும், மைனஸ் ஆயிருக்கும். தென் ப்ராசஸர் கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கோர் வச்சிருக்காங்க, இங்க 2 கோர் கொடுத்துருமா? அப்போ இங்கேயும் என்ன இருக்குன்னா ஒரு -2 கோர் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நீங்க அலோகேட் பண்ற ஒவ்வொரு விஎம்க்குமே அது எங்க இருந்து கன்சியூம் பண்ணிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேஸ் மிஷின்ல தான் கன்சியூம் பண்ணிப்பாரு, சரிங்களா? இந்த மாதிரி தான் விர்ச்சுவலைசேஷன் பண்ணுவாங்க. சரி, அப்போ இந்த விர்ச்சுவலைசேஷன்லாம் நீங்க படிச்சுட்டு உங்க ரெஸ்யூம் ஆட் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, என்னன்னா ஒரு பிசி வச்சிருக்கேன், ஒரு பிசில எத்தனை விஎம் கிரியேட் பண்ண முடியும்னு கேட்பாங்க. ஓகேவா? ஒரு பிசி இருக்கு, ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கு, ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும் இல்ல ஒரு டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, ஒரு சர்வரா கூட இருக்கட்டுமே. அப்போ அதுல ஒரே ஒரு மிஷின்ல டோட்டலா எத்தனை விஎம்ஸ் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ எத்தனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், உங்க இஷ்டம். ஓகேவா? n நம்பர் ஆஃப் விஎம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா இன்னும் முக்கியமானது என்னன்னா நீங்க எத்தனை விஎம் ஆன் பண்றீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ என் ஸ்டோரேஜ் இவ்வளோ, நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு விஎம்க்குமே 2 GB அலோகேட் பண்றேன். அப்போ டோட்டலா எத்தனை விஎம்னா மோர் தென் வந்து ஒரு 10-16 இருக்கா? அப்போ மோர் தென் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 5-6 விஎம் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ கிரியேட் பண்றது எத்தனை கிரியேட் பண்றதுன்னா n நம்பர் ஆஃப் விஎம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா எத்தனை ஆன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேஸ் மிஷினை பேஸ் பண்ணி தான், உங்களோட ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி தான் நீங்க எத்தனை ஆன் பண்றீங்கன்றது. ஓகேவா? 16 GB ரேம் இருக்கு, அப்போ 16 GB அப்படின்னா நான் டோட்டலா ஒரு 6 மிஷின் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். அப்போ 6மே ஆன் பண்ணா பேஸ் மிஷின் ரொம்ப ஸ்லோ ஆயிடும், அவருக்கு ரேம் இருக்காது. ஓகேவா? அப்போ என்னன்னா கிரியேட் பண்றது எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், ஆன் பண்றது எதை பேஸ் பண்ணினா நம்மளோட பேஸ் மிஷினை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன் பண்ண முடியும், சரிங்களா? சரி, இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இதுல ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கு, பார்ப்போம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, தென் இப்போ வாங்க. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சில விஷயம்லாம் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேக் இருக்கு, ஒரு 15 days கிட்ட ட்ரையல் இருக்கும். அந்த ட்ரையலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், பேலாம் பண்ண வேண்டாம். ஓகே, ட்ரையல் வெர்ஷன் இருக்கு, இந்த ட்ரையல் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ ஓப்பன் பண்ண உடனே கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிரியேட் அ நியூ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசாக தான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுங்க. ஓகே, இதுல கஸ்டம்னு இருக்கும், கஸ்டம்லயே போங்க, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? இங்க என்ன காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்வேர். ஓகே, நம்ம என்னென்ன ஹார்ட்வேர்லாம் வச்சிருக்கோமோ அது எல்லாமே காட்டும். தென் என்ன காட்டுதுன்னா ரேம் இருக்கு, தென் அதே மாதிரி ப்ராசஸர் வச்சிருக்கோம், தென் அடாப்டர், நெட்வொர்க் அடாப்டர் இருக்கு, தென் ஹார்ட் டிஸ்க் இருக்கு, தென் கூடவே கிராஃபிக்ஸ் கார்டு, இது எல்லாமே காட்டுது. ஓகேவா? இது எல்லாமே செக் பண்ணிட்டு தென் அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இதுதான் வந்து அந்த ஓஎஸ், நீங்க இந்த விஎம் கிரியேட் பண்றீங்க, அந்த விஎம் குள்ள என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம், நம்ம கிட்ட வந்து விண்டோஸ் 7 கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன்னா விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் 10 இமேஜ் இருக்கு, 7 இருக்கா? விண்டோஸ் 7 இல்ல. ஸோ விண்டோஸ் 10 கொடுத்துக்கலாம், உபுண்டுலாம் இருக்கு, உபுண்டுலாம் வேண்டாம், அது கதையே வேற. ஓகே, நான் என்ன பண்றேன், விண்டோஸ் 10 அலோகேட் பண்றேன். ஓகே, கொடுத்தாச்சு. அப்போ இந்த அந்த பார்ட்டிஷன், சரிங்களா? ஓகே, விண்டோஸ் 10 கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. மேக்ஸிமம் இந்த நெக்ஸ்ட் தான் கொடுக்க போறோம்.
ஓகேவா? இது இருக்கு பாருங்க. விர்ச்சுவல் மிஷினோட நேம், நீங்க என்ன நேம் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் அந்த விர்ச்சுவல் மிஷின் போய் எங்க சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாத் இருக்கு. ஓகேவா? அப்ப எங்க இருக்குன்னா C:*குள்ள டாக்குமெண்ட்குள்ள விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ளதான் என்ன ஆகுதுன்னா உங்களோட VM போய் சேவ் ஆகும். ஓகேவா? சரி. தென் அதே மாதிரி இங்க நேம் நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 டெஸ்ட்னு வச்சுக்கிறேன். டெஸ்ட், விண்டோஸ் 10 டெஸ்ட் கொடுத்தாச்சு. தென் அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா பயாஸ். ஓகேவா? இங்க நான் என்ன கொடுக்குறேன், பூட் கொடுத்துக்கிறேன், செக்யூர் பூட்னு கொடுத்துக்கிறேன். அது ஏன் அப்புறமா சொல்றேன். தென் நெக்ஸ்ட். ஓகே, ப்ராசஸர். ஓகேவா? நீங்க ப்ராசஸர் எவ்வளவு அலோகேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா ப்ராசஸர் வந்து 4 வச்சுக்கிறேன். அப்பதான் அந்த மிஷின் சீக்கிரமா கொஞ்சம் பூட் ஆகும். ஓகே, 4 கொடுத்துட்டு தென் அதே மாதிரி நம்பர் ஆஃப் கோர் என்ன பண்றேன்னா 2 கோர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ கோர் என்ன ஆகும்னா டோட்டலா உங்களோட ப்ராசஸர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். இப்போ 4 ப்ராசஸர் கோர் வச்சிருக்கோம். தென் ஹைப்போதெட்டிக்லாம் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா 8 கோரா ஒர்க் ஆகும். கொடுத்தாச்சு ப்ராசஸர். தென் அடுத்தது நெக்ஸ்ட் வாங்க. தென் ரேம். அப்ப முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நீங்க விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா 2 GB போதும். ஓகேவா? பட் ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ அதனால நான் 4 GB மாத்திக்கிறேன். 4 GB கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நெட்வொர்க்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. தென் நெக்ஸ்ட் 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 ஸ்பேஸ். ஓகேவா? உங்களோட ஹார்ட் டிஸ்க் நீங்க எவ்வளவு அலோகேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 80 GB அலோகேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 80 GB இந்த ஓஎஸ்க்காக நான் அலோகேட் பண்றேன். தென் நெக்ஸ்ட் நேமு, அவ்வளவுதான், ஃபினிஷ். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா இந்த சைடு நமக்கு ஒரு VM கிரியேட் ஆகும். அவ்வளவுதான் VM கிரியேட் பண்றது. ஓகே, ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கிரியேட் ஆயிடுச்சா? இங்க பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா பவர் ஆன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இப்பதானே ஓபன் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி அது ஆன் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அது ஆன் ஆயிடும். ஓகேவா? இந்த கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுங்க. டைம் எடுக்கும். டைம் எடுத்துட்டு அவரே என்ன பண்ணுவார்னா ஓபன் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த பிளாக் கலர் ஸ்கிரீன்ல வச்ச உடனே மவுஸ் என்ன ஆயிடும்னா அந்த பிளாக் கலர் ஸ்கிரீனுக்குள்ள போயிடும். ஓகே, ரிட்டர்ன் நீங்க என்னதான் வெளியே எடுத்தாலும் வராது. அப்ப என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் பிரஸ் பண்ணுங்க, மவுஸ் வெளியே வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது பயந்தது, நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது. கிளிக் பண்ணீங்கன்னா மவுஸ் உள்ள போயிடும், திருப்பி வெளியே வராது. ஓகேவா? எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப பயந்த விஷயம், என்னடா மவுஸை காணுமே அப்படின்ட்டு. அப்புறமா கண்ட்ரோல் ஆல்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா வெளியே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரும். அப்போ இதுல நம்ம என்ன ஓஎஸ் போட்டிருக்கோம்னா விண்டோஸ் 10 போட்டிருக்கோம். விண்டோஸ் 10 என்ன ஆகும்னா ப்ராப்பரா பொறுமையா பூட் ஆகும். ஆல்ரெடி நமக்கு பூட் ஆயிட்டு ஒன்று இருக்கு. நான் டெஸ்ட்டுக்காக ஒரு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி பார்த்தேன். ஸோ இவரு தான் ஆல்ரெடி நான் இருக்கு பூட் ஆயிடுச்சு. இவரை வந்து நான் 2 GB தான் ரேம் வச்சது. 2 GB ரேம் வச்சதுனால கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து என்ன வச்சிருக்கேன்னா 4 GB வச்சிருக்கேன். ஓகேவா? எனக்கு அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ண சொல்லுது, இதெல்லாம் நம்ம வேண்டாம். ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்றேன், பவர் ஆஃப். அப்போ இது ஒரு மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட் வந்து இந்த மெக்கானிசமோட நேம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணோம். ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா VM கிரியேட் பண்ணோம். இது ஒரு மெக்கானிசம். சரிங்களா? அப்போ இந்த மெக்கானிசம் வந்து எல்லா கம்பெனிலையும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்லாம் இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? இந்த மெக்கானிசமோட நேம் வந்து ஹோஸ்ட் பேஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பூட் ஆகட்டும், பூட் ஆனோன்னு பார்ப்போம். நீங்க VM கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த VMல உங்களுக்கு அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க என்கிட்ட என்னன்னா ஒரு விண்டோஸ் மிஷின் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விண்டோஸ் மிஷின் இருக்கு, விண்டோஸ் OS போட்டிருக்கேன். இது அப்படியே நம்ம பேக்கப் எடுக்கணும், என்ன பண்ணலாம்? இது அப்படியே எனக்கு ஒரு பேக்கப் ஒன்று எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்க ரியல் டைம்ல ஒரு சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அதை யூஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லையா சிம்பிளா நமக்கு என்ன தெரியும்,
ஒரு பேக்கப் என்னன்னா எக்ஸ்டர்னலா ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சு எடுக்கணும். ஆனா எனக்கு என்ன தேவைன்னா இந்த ஓஎஸோட அப்படியே எனக்கு பேக்கப் எடுக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். வெறும் ஓஎஸ் உள்ள இருக்க ஓஎஸோட பிளஸ் நீங்க வெறும் டேட்டா மட்டும் தான் பிரச்சனை இல்லை, எக்ஸ்டர்னல் டிவைஸ் பண்ணி நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு உள்ள இருக்க ஓஎஸோட பேக்கப் வேணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஒரு பிசிக்கல் மிஷின்ல. இதுவே ஒரு விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஏன்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் நீங்க எங்க கிரியேட் பண்றீங்க? ஒரு ஓஎஸ்க்கு மேல கிரியேட் பண்றீங்க, ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, சாஃப்ட்வேர்க்குள்ள கிரியேட் பண்றீங்கல்ல. அப்போ நம்மளோட ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த விஎம் குள்ள நீங்க என்ன ஓஎஸ் போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளோட பேஸ் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் இது என்ன தெரியுமா? ஜஸ்ட் ஒரு ஃபைல், ஜஸ்ட் ஒரு ஃபைல். அப்ப என்னன்னா அந்த பாத்து காமிச்சது இல்ல, அந்த பாத்துல போயிட்டு நீங்க இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணாலே ஓஎஸோட நீங்க என்ன ஓஎஸ் போட்டுருக்கீங்களோ உள்ள என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அதோட வந்துடும். ஓகேவா? அப்ப என்ன சொல்ல வரேன்னா நீங்க பிசிக்கல் மிஷினை பேக்கப் எடுக்கிறத விட உங்களோட விஎம் பேக்கப் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி அட்வான்டேஜஸும் இருக்கு, இதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஓகேவா? இதுல ஓஎஸ் பூட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க ஃப்ரெஷ்ஷா ஓஎஸ் போடும்போது என்னென்ன விஷயம்லாம் கேட்குமோ அதுதான் இங்கேயும் கேட்கும். இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் தனியா ஓஎஸ் கிளாஸ் இருக்கு இங்க பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி ஓப்பன் ஆகும்? இதில் ஆல்ரெடி பூட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், இது நான் செக் பண்ணல, பார்ப்போம். அப்போ இதுல வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு டெஸ்டிங்காக இந்த விஎம் வச்சுக்கலாம். என்னன்னா இந்த ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்க போடுறீங்க அப்படின்னா இது என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸ்டார்டிங்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா விண்டோஸ் 11 வரும்போது ஒரு சில பக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதுல. அப்போ நம்ம பேஸ் மிஷின்ல போடாம இந்த மாதிரி ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த விஎம்ல போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணிட்டு அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ் மிஷின் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஓஎஸ் நீங்க ஏதாச்சும் பேஸ் மிஷின்ல போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். நம்ம டேட்டாஸ் எல்லாமே அது ஏதாச்சும் எரேஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு விஎம் கிரியேட் பண்ணி இதுல போட்டீங்க அப்படின்னா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு ஒரு நல்லது. பட் ஆனா இதை ரியல் டைம்ல பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இந்த இன்ஸ்டாலேஷனோட நேம் தான் என்னன்னா ஹோஸ்ட் பேஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட் பேஸ் விர்ச்சுவலைசேஷன். ஓகேவா? இந்த இன்ஸ்டாலேஷனோட நேம் தான் என்ன சொல்றாங்கன்னா ஹோஸ்ட் பேஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹோஸ்ட் பேஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா என்னன்னா ஹோஸ்ட்ன்றது என்னன்னா ஒரு மிஷின். ஓகேவா? அந்த மிஷினை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு சில விஎம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்றோம். ஸோ அதே மாதிரி இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம விஎம்க்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹார்ட்வேர்ல இருந்து நீங்க ரேம் இன்க்ரீஸ் பண்றீங்களோ இல்ல ஏதாச்சும் ஒன்று இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா நம்ம விஎம் எடுத்த உடனே டைரக்டா வந்து ஹார்ட்வேர் கிட்ட கேட்பாருன்னா கேட்க மாட்டாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவார். ஃபர்ஸ்ட் இவர் யார்கிட்ட வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஎம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை யார்கிட்ட கேட்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர்வைசர் கிட்ட கேட்பாரு. ஓகேவா? தென் ஹைப்பர்வைசர் என்ன பண்ணுவாருன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஓஎஸ் கிட்ட கேட்பாரு. ஓகேவா? அகைன் ஓஎஸ் என்ன பண்ணுவாருன்னா ஓஎஸ் தான் வந்து ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணுவாரு. கம்யூனிகேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஹார்ட்வேர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அகைன் ஓஎஸ் கிட்ட கொடுப்பாரு. தென் ஓஎஸ் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர்வைசர் கிட்ட கொடுப்பாரு. தென் ஹைப்பர்வைசர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளோட விஎம் கிட்ட கொடுப்பாரு. அப்போ நீங்க விஎம்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்றீங்களோ ஒவ்வொரு வாட்டியுமே இந்த மாதிரி மெக்கானிசம் நடக்கும். ஓகேவா? இதனாலதான் இதை வந்து யாருமே அவ்வளவா கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வரைக்குமே இது என்னவா இருக்குன்னா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணி பார்க்க போறீங்களோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த விஎம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஹோஸ்ட் பேஸ் விர்ச்சுவலைசேஷன். சரிங்களா? அப்போ இதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா போக போக என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து டைம் டிலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்பீட் இல்லாம கொஞ்சம் டைம் டிலே இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அடுத்த மெக்கானிசம் ஒன்று இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஹைப்பர்வைசர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு ஹைப்பர்வைசர் தேவைப்படும். ஹைப்பர்வைசர் இருந்தாதான் உங்களால ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அது கம்பல்சரி இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, ஹைப்பர்வைசர் சொல்லிட்டு ஒரு சில சாஃப்ட்வேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா
ஹைப்பர்வைசரை ஓஎஸ்ஆவே நாங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஹைப்பர்வைசரை சாஃப்ட்வேரா பில்ட் பண்ணாங்க. அப்படி பில்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டெப் ஒன்று அதிகமாகுது. ஸோ அந்த ப்ராசஸிங் ஸ்பீட் எல்லாமே கம்மியாகுது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஹைப்பர்வைசரை ஒரு ஓஎஸ்ஆவே கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த ஹைப்பர்வைசர்ல என்னென்ன ஓஎஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ESXi அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்கு. இது வந்து யாரோடதுன்னா விஎம்ஆர் வெண்டாரோட. ESXi நம்மளும் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல நம்ம லேப் யூஸ் பண்ணும்போது இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி இதுல விஎம் கிரியேட் பண்ணா நம்ம ஓஎஸ் எல்லாமே போட்டு லேப் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? முன்னாடி இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ணல. இப்பெல்லாம் பேஸ் மிஷினே வேற ஓஎஸ் போட்டாச்சு. ஓகேவா? அப்ப இதுதான் வந்து EXXi அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விஎம்ஆர் வெண்டாரோட ஓஎஸ். இதுக்கு அப்புறமா என்ன ஓஎஸ் இருக்குன்னா ஹைப்பர் வி. அப்ப ஹைப்பர் வியை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேரும் கொடுக்குறாங்க, தென் ஓஎஸும் கொடுக்குறாங்க. தென் அடுத்தது ஜென். ஜென் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஓஎஸ் எல்லாமே ஹைப்பர் வைசராகவும் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அப்ப ஹைப்பர் வைசரா ஆக்ட் ஆகிற ஓஎஸ் எல்லாமே அப்போ இங்க போய் என்ன பண்ணலாம்னா அகைன் ஒரு ஹார்ட்வேர் எடுங்க. அகைன் ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. இந்த ஹார்ட்வேரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சர்வர்னு வச்சுக்கலாமே. நம்ம கிட்ட முன்னாடி ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர் ஒன்று வாங்கணும். அதுல பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அதுல என்ன இருக்குன்னா டோட்டலா வந்து ஒரு 2 ப்ராசஸர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? 2 ப்ராசஸர் இருக்கும். அந்த 2 ப்ராசஸர்லயுமே என்னன்னா 12 கோர் இருக்கும். அப்ப டோட்டலா வந்து 24 கோர். ஓகேவா? தென் கூடவே வேற என்ன இருக்குன்னா இதுல வந்து ரேம் கம்மி, 8 ஜிபி ரேம். அப்போ ரேம் ஏன் கம்மின்னு சொல்றேன்னா ஒரு சர்வர் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதுல ரேம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்க ரேம் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களால விஎம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கும். ஓகேவா? தென் இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து 1 TB. இதுதான் நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல வந்து மிஷின். ஓகே, ஒரு 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 சர்வர் 1 TB. ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. இப்போ இந்த கிளாஸ் இருக்கிற மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா 1 TB 128 GB கிட்ட ரேம் இருக்கு. ஓகே, அப்போ சர்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ லேப் ப்ரொவைட் இருக்க வந்துட்டு இருக்க சர்வர்லாம் நிறைய ரேம்லாம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ப்ராசஸர் வரும். ஓகேவா? அப்போ ஒரு ஹார்ட்வேர் ஒன்று இருக்கு. இது ஹார்ட்வேர். அப்போ இந்த ஹார்ட்வேரை நம்மளால அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா கூடவே கண்டிப்பா ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இந்த ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ போன வாட்டி நம்ம என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா விண்டோஸோட ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேவா? விண்டோஸ் ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா ஹைப்பர்வைசர் தனியா இன்ஸ்டால் பண்ணுவீங்க சாஃப்ட்வேரா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க தனியாலாம் பண்ணாதீங்க, நான் சொல்ற ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஓஎஸ் ரெஃபர் பண்றாங்க. இத்தனை ஓஎஸ். அப்போ நீங்க தனியா ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, இந்த ஓஎஸ்ல ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுங்க. இவங்களே என்ன ஆக்ட் ஆவாங்கன்னா ஹைப்பர்வைசரா ஆக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இதுல என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம்னா ESXi ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஓஎஸ்க்கு மேலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எத்தனை விஎம் வேணுமோ அத்தனை விஎம் தாராளமா கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ போன வாட்டி பார்த்ததுக்கும் இந்த வாட்டி பார்த்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. போன வாட்டி ஓஎஸ் ஒன்று வச்சோம், அந்த ஓஎஸ்க்கு மேல ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணோம், அந்த ஹைப்பர்வைசருக்குள்ள தான் நம்ம விஎம் கிரியேட் பண்ணோம். பட் ஆனா இங்க என்னன்னா ஒரு ஸ்டெப் கம்மியாயிருக்கு. ஓகேவா? அப்போ ஹார்ட்வேர் இருக்கு, அதுக்கு மேல ஓஎஸ் இருக்கு. அந்த ஓஎஸ் ஹைப்பர்வைசரா யூஸ் பண்றதுனால அந்த ஓஎஸ்க்கு மேலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஎம்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் நல்லா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ நீங்க அகைன் இங்க விஎம்ஸ் வச்சிருக்கீங்க. இந்த விஎம்க்கு என்னென்னலாம் நீங்க அலோகேட் பண்றீங்களோ எல்லாமே பேஸ் மிஷின் தான் வரும். அப்போ விஎம் என்ன பண்ணுவார்னா இவருக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓஎஸ் கிட்ட கேட்பார். தென் ஓஎஸ் வந்து என்ன பண்ணுவார்னா ஹார்ட்வேர் கிட்ட எடுத்து கொடுத்துருவார். அகைன் ஹார்ட்வேர்ல இருந்து ஓஎஸ் கிட்ட வரும், தென் ஓஎஸ்ல இருந்து விஎம் கிட்ட வரும். ஓகேவா? இந்த மாதிரி 3 ஸ்டெப்லயே ப்ராசஸ் முடிஞ்சிடும். போன வாட்டி பார்த்த மாதிரி ஆகாது. சரிங்களா? அப்போ கம்பெனி சைடு எல்லாத்துலயுமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட நேம் தான் என்னன்னா பேர் மெட்டல் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் மெட்டல் விர்ச்சுவலைசேஷன்.
ஓகே, அப்போ விர்ச்சுவலைசேஷன்ல டோட்டலா 2 டைப் இருக்கு. என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஹோஸ்ட் பேஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதே மாதிரி பேர் மெட்டல் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்போ ஹோஸ்ட் பேஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. அந்த ஹார்ட்வேருக்கு மேல நம்ம என்ன பண்றோம்னா ஓஎஸ் போட்டுட்டு ஹைப்பர்வைசர் என்ன பண்றோம்னா ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றோம். ஓகேவா? அப்போ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஹைப்பர்வைசருக்குள்ள என்ன பண்றோம்னா ஓஎஸ் கிரியேட் பண்றோம். ஸோ அதுதான் வந்து ஹோஸ்ட் பேஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னன்னா ஸ்பீடு கம்மியாகும். ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த மெக்கானிசம் ஒன்று கொண்டு வராங்க. என்னன்னா இதுக்கு மேல நீங்க சாஃப்ட்வேரா யூஸ் பண்ணாதீங்க, ஓஎஸ்ஏ நாங்க ஹைப்பர்வைசரை கொண்டு வந்துட்டோம், ஸோ நீங்க இதே யூஸ் பண்ணி விஎம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக் அவாய்ட் பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹைப்பர்வைசரை ஒரு ஓஎஸ்ஆவே கொண்டு வராங்க. அப்போ கம்பெனி சைட்ல நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த இன்ஸ்டாலேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கம்பெனில ஒரு 200 சர்வர் வேணும் அப்படின்னா இங்க கம்பெனில போயிட்டு டைரக்டா பிசிக்கலா வாங்குவாங்கன்னா பிசிக்கலா வாங்க மாட்டாங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு பிசிக்கலா வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பிசிக்கலா வாங்காம ஒரே ஒரு சர்வர், நல்ல கான்ஃபிகரேஷன் உள்ள சர்வர் வாங்கிட்டு இந்த சர்வருக்குள்ளேயே இப்ப நம்ம பார்த்த ஓஎஸ் ஏதாச்சும் ஒரு ஓஎஸ் போட்டுருவாங்க. போட்டுட்டு விஎம் ரன் பண்ணிருப்பாங்க. அப்ப எத்தனை சர்வர் வேணுமோ அத்தனை சர்வருக்கும் ஒரு ஒரு விஎம் என்ன பண்ணுவாங்க ரன் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்ப கிளவுட்லாம் சொல்றோம்ல, கிளவுட்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே விஎம் தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? அது எல்லாமே சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்டயும் சர்வர்ஸ் இருக்கும். அந்த சர்வர் என்ன பண்றாங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. அதே கிளவுட்னு சொல்றேன்னா சென்ட்ரலைஸ்டா இருக்கு ஒரு இடத்துல. ஓகேவா? அதனால தான் அதை என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஆன் பண்ணோமா? ஓகே, இதுலயும் ஓஎஸ் பூட் ஆயிட்டு. ஓகே, பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஓஎஸ் கிளாஸ்லயே நம்ம பார்ப்போம். ஓகே, அந்த ஓஎஸ் ஓகே இன்னும் போவே இல்லையா உள்ள? இப்பதான் பூட் ஆகுது. ஒரே நிமிஷம் இருங்க. இதுல ஓஎஸ் இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன். நார்மலா விண்டோஸ் 10 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உள்ள இருக்கும். இது இன்ஸ்டால் ஆகுதா என்னன்னு தெரியல. முன்னாடி கிரியேட் பண்ணது. செக் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஓஎஸ் போற கிளாஸஸ் செப்பரேட்டா பார்த்தோம். இருக்கா? இல்ல. எதுவும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஎம் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த இப்படிதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஓஎஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓஎஸ் போற கிளாஸ் நான் சொல்லி தரேன். சரி, இப்போ வேண்டாம். ஓகேவா? நம்ம ஓஎஸ் போற கிளாஸ்ல செப்பரேட்டாவே பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு மினிமைஸ் பண்ணிட்டு சரி, இவ்வளவுதான் வந்து விர்ச்சுவலைசேஷன். விர்ச்சுவலைசேஷன் பெருசு இல்லை, இது தனி கோர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க விர்ச்சுவலைசேஷன் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே இதுதான் எடுப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே போர்ஷன் விர்ச்சுவலைசேஷன்ல இதுதான் வரும். இதுதான் நம்மளும் என்ன பண்றோம்னா ஹார்ட்வேர்ல எடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ நீங்க ஓகே விர்ச்சுவலைசேஷன் ஓகே. தென் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க. கேளுங்க. உங்களுக்கு கிளியர் ஆஃப்லைன் மெம்பர்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த ஆன்லைன் மெம்பர்ஸ் கிளியரா எல்லாருமே? இல்ல, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கேட்கலாம். ஓகே, அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் கேட்கறேன். என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் எடுப்போம். ஓகே, என் பென்ட்ரைவ்ல வந்து ஒரு சில டேட்டாஸ் எல்லாமே வச்சிருக்கேன். என் பென்ட்ரைவ் ஒன்று இருக்கு. பென்ட்ரைவ் எழுதிக்கிட்டு இமேஜ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, ஒரு பென்ட்ரைவ் ஒன்று வச்சிருக்கேன். இந்த பென்ட்ரைவ்ல இந்த பென்ட்ரைவோட ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 32 GB பென்ட்ரைவ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 32 GBக்கு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா ஏதோ ஒரு மூவி வச்சிருக்கேன். அந்த மூவியோட ஒரே ஒரு மூவி தான். அந்த மூவியோட சைஸ் என்ன ஒரு 30 GBன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த 30 GB வச்சிருக்கேன். தென் அதே மாதிரி இன்னும் ஒரு 2 GBக்கு சம் ஃபைல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இப்போ அந்த பென்ட்ரைவ்ல இருக்க எல்லா டேட்டாவும் நான் என்ன பண்ணணும்னா எரேஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். என்ன பண்ணுவோம்னா ஃபார்மேட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஃபார்மேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு பென்ட்ரைவ் இருக்கும். ஓகேவா? இதுல இந்த பென்ட்ரைவ் கிடையாது. ஓகே, நம்மளோட டிரைவ் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். ஓகேவா? இந்த ஃபார்மேட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் கொடுத்த உடனே இங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும்.
கரெக்டா? ஸ்டார்ட் ஆன கொடுக்க மாட்டேன், ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஓகேவா? அதனால நீங்க பென்ட்ரைவ் போட்டு செக் பண்ணுங்க, உங்களோட பார்ட்டிஷன் செக் பண்ணாதீங்க, பென்ட்ரைவ் போட்டு செக் பண்ணுங்க. இதுல ஃபார்மேட்னு கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆயிடும். ஓகேவா? ஆனா இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இங்க ஒரு விஷயம் இருக்குல்ல, ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட டிரைவோட ஃபைல் சிஸ்டமை சேஞ்ச் பண்றதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அப்போ இங்க வந்து என்ன இருக்குன்னா NTFS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? இது கூட ஒன்று FAT32 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு, ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்கு. ஓகே, FAT32ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, உங்களால் அட் அ டைம்ல 4 ஜிபிக்கு அதிகமாக டேட்டா எதுவுமே ஷேர் பண்ண முடியாது. NTFSனா NTFSக்கு ஒரு லிமிட் இருக்கு, 250 ஜிபி எவ்வளோ இருக்கு சம்திங், நான் மறந்துட்டேன், டிபியா ஜிபியான்னு தெரியல. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ FAT32ல இருந்து NTFS மாத்ததுக்காக தான் இங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்போ நீங்க இந்த ஃபைல் சிஸ்டம் வேற ஏதாவது ஃபைல் சிஸ்டம் மாத்த போறீங்க அப்படின்னா, மாத்திட்டு உங்க பென்ட்ரைவ் ஒரு வாட்டி ஃபார்மேட் பண்ணணும். அப்படி ஃபார்மேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க பென்ட்ரைவோட ஃபைல் சிஸ்டம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஃபைல் சிஸ்டம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்க டேட்டாவும் என்ன ஆகும்? எரேஸ் ஆயிடும். ஓகேவா? இதுதான் பேக்ல நடக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் பார்த்து வச்சிருக்கோம். அப்போ ஃபார்மேட் பண்றோம், ஃபார்வர்ட் பண்ணா டேட்டா எரேஸ் ஆகும், டேட்டா எரேஸ் ஆகும் சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது. ஃபார்மேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபார்வர்ட் ஆப்ஷன் எதுக்காக வச்சிருக்காங்க? உங்க ஃபைல் சிஸ்டமை சேஞ்ச் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. நீங்க ஃபைல் சிஸ்டமை சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆகும். ஓகேவா? அதுக்காக தான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எரேஸ் பண்ணதான் ஃபார்மேட் யூஸ் பண்ணி, நானும் அதான் யூஸ் பண்ணுவேன். ஆனா அது வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு ரீசன் ஒன்று இருக்கு. சரிங்களா? இதுதான் அந்த ரீசன். அந்த ஃபைல் சிஸ்டமை சேஞ்ச் பண்றதுக்காக தான் இங்க என்ன வச்சிருக்காங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்போ நீங்க ஃபார்மேட் பண்றீங்க அப்படின்னா உங்க டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகும். சரிங்களா? ஏன் எரேஸ் ஆகுது? ஃபுல்லா ஃபைல் சிஸ்டம் சேஞ்ச் ஆகும். ஃபைல் சிஸ்டம் சேஞ்ச் ஆகும்போது டேட்டா எரேஸ் ஆகும். சரிங்களா? சரி. அதே மாதிரி ஒரு நீங்க ஓஎஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓஎஸ் போடும்போது உங்களோட பென்ட்ரைவை பூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எதுக்காக? அது ஃபெமிலியரா எல்லாமே சொல்றது தான். எதுக்காக பென்ட்ரைவை பூட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ISO ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணுவீங்க. அது விண்டோஸ் 7 இருக்கட்டும், விண்டோஸ் 8 இருக்கட்டும், 10 இருக்கட்டும், எந்த ஓஎஸ்ஆ இருந்தாலும் சரி ISO ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ ISO ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இந்த மாடலை வந்து நம்ம பென்ட்ரைவ்ல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது சரியா ரீட் பண்ண முடியாது நம்ம ஓஎஸ்னால, நம்ம ஹார்ட்வேர்னால. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த ISO ஃபார்மேட்ல இருக்க ஓஎஸை பூட்டபிள் ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்றாங்க. ஓகேவா? அதனாலதான் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்க பென்ட்ரைவை பூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது எல்லாமே. சரிங்களா? அப்போ இந்த பென்ட்ரைவ் பூட் பண்றது, அந்த ஓஎஸ் போடுறது, அது எல்லாமே நம்மளோட ஹார்ட்வேர் கிளாஸ்லயே வந்துடும். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு சும்மா ஹிண்ட் மாதிரி கொடுத்தேன். ஓகேவா? தென் அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம விர்ச்சுவலைசேஷன் பத்தி பார்த்தாச்சு. அதே மாதிரி நாளைக்கும் ஒரு சில சர்வர் வாய்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நம்ம சர்வர் வாய்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் பார்த்தோம். அந்த சர்வர் வாய்ஸ்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு நான் உள்ளலாம் போய் பார்க்கல. ஓகே, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சர்வர் ஓஎஸ்குள்ள இருக்க ஒரு சில சர்வீசஸ் பத்தி படிக்க போறோம். ஓகேவா? அதுவும் ரியல் டைம்ல யூஸ் பண்ற சர்வீசஸ் தான். அது எல்லாமே நம்ம பார்ப்போம். தென் தட்ஸ் ஆல். இன்னைக்கு இது போதும். தென் பார்த்த வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கேட்கலாம்.